கடந்த 6ஆம் தேதி சென்னை அமலாக்கத்துறை இயக்குநரகம் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் டாஸ்மாகில் முறைகேடு நடந்திருப்பதாக கூறி சட்டவிரோத பண பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழ் டாஸ்மாக் நிறுவனங்கள், தனி நபர்கள் மற்றும் அவர்களுக்கு தொடர்பான இடங்களில் சோதனை நடத்தியது. டாஸ்மாக் கடைகள் எம்ஆர்பி விலையை விட அதிகமாக வசூல் செய்தல், டாஸ்மாக் அதிகாரிகள் வழங்கும் சப்ளை ஆர்டர்களுக்கு டிஸ்டிலரி நிறுவனங்கள் லஞ்சம் வழங்குதல், டாஸ்மாக் உயர் அதிகாரிகள் டாஸ்மாக் கடைகளிடமிருந்து லஞ்சம் வசூல் செய்தல் மற்றும் பணியாளர்களின் பதவி மாற்றம், நியமனத்திற்காக லஞ்சம் பெறுதல் ஆகிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவான பல்வேறு முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. ரெய்டின் போது டாஸ்மாக் அலுவலகங்களில் பதவி மாற்றம், போக்குவரத்து டெண்டர், பார்களுக்கு அனுமதி அளிக்கும் டெண்டர், டிஸ்டிலரி நிறுவனங்களுக்கு அதிக ஆதாயம் தரும் ஆர்டர்கள், டாஸ்மாக் கடைகளில் ஒவ்வொரு மது பாட்டிலுக்கும் கூடுதலாக 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வசூல் செய்வது தொடர்பான முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. அதில் முக்கியமாக டாஸ்மாக் போக்குவரத்து டெண்டர் விண்ணப்பதாரர்களின் KYC விவரங்கள் மற்றும் அவர்கள் வழங்கிய டிமாண்ட் டிராஃப்ட் விவரங்களில் முரண்பாடு காணப்பட்டதாகவும், இறுதியாக வெற்றி பெற்ற டெண்டர்களில் ஒரே ஒரு விண்ணப்பதாரர் மட்டுமே போட்டியிட்டதாகவும், எந்தவித போட்டியும் இல்லாமல் ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. டாஸ்மாக் ஒவ்வொரு ஆண்டும் 100 கோடி ரூபாய்க்கு அதிகமாக போக்குவரத்து ஒப்பந்ததாரர்களுக்கு செலுத்தி உள்ளதும் அமலாக்கத்துறை அறிக்கையின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. அதேபோல டாஸ்மாகின் பார்கள் இயக்க டெண்டர் ஒதுக்கீட்டில் மோசடி நடந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள அமலாக்கத்துறை GST, PAN எண்ணில்லாத மற்றும் சரியான KYC ஆவணங்கள் இல்லாத விண்ணப்பதாரர்களுக்கு இறுதி டெண்டர்கள் வழங்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது மட்டுமில்லாமல் டாஸ்மாக் உயர் அதிகாரிகள் மற்றும் டிஸ்டிலரி நிறுவனங்கள் நெருங்கிய தொடர்பில் இருந்துள்ளனர் என்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. ரெய்டின் மூலம் SNJ, கால்ஸ், அக்கார்ட், சைஃபில், சிவா டிஸ்டிலரி போன்ற டிஸ்டிலரி நிறுவனங்கள் மற்றும் டேவி பாட்டில்ஸ், கிறிஸ்டல் பாட்டில்ஸ், GLR ஹோல்டிங் போன்ற மதுவுக்கான பாட்டிலை தயாரிக்கும் நிறுவனங்கள் தொடர்புடைய பெரிய அளவிலான நிதி மோசடி குற்றச்சாட்டுகளை அமலாக்கத்துறை முன்வைத்திருக்கிறது. இந்த நிறுவனங்கள் மூலம் கணக்கில் வராத பணம் கணக்கு காட்டப்பட்டு சட்டவிரோத பண பரிவர்த்தனைகள் நடந்துள்ளது என அமலாக்கத்துறை குற்றம் சாட்டுகிறது. டிஸ்டிலரி நிறுவனங்கள் செலவுகளை அதிகமாக காட்டி போலியான பொருட்கள் வாங்கியதாக கணக்குகளில் பதிவு செய்து 1000 கோடி ரூபாய்க்கு அதிகமாக கணக்கில் வராத பணத்தை முறைகேடு செய்திருப்பதாகவும், இந்த பணத்தை டாஸ்மாகில் அதிக அளவிலான சப்ளை ஆர்டர்களை பெற லஞ்சமாக வழங்க பயன்படுத்தியதாகவும் அமலாக்கத்துறை கூறியுள்ளது. மேலும் டாஸ்மாக், டிஸ்டிலரி மற்றும் பாட்டில் தயாரிப்பு நிறுவனங்களுடன் தொடர்புடைய ஊழியர்கள், முக்கிய பிரமுகர்கள் இந்த மோசடியில் உள்ளனரா என்பது குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது.